ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எள்ளு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 3 100 கிராம் பேக்கெட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து சுத்தமான எள் எடுத்துருக்கனால டைரெக்டாக சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற எள்ளில் வந்து கல் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா கழுவி காய போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளுங்கிறனால கரெக்டாக வறுபட்டுருச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வறுக்கும் போது படப்படப்படன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வறுபடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எள் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். வறுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1 கப் வெள்ளை எள்ளு 1 கப் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா எள்ளு தனியாக வறுத்துக்கணும், வேர்க்கடலை தனியாக வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோட்லேயே வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக அரைஞ்சி வரும். ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா அங்கங்கே எள்ளு வந்து முழுசாக நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட்லேயே அரைச்சிங்கன்னா மிக்ஸியும் சூடாகாது, நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 2 கப் எள்ளுக்கு 1 கப் வெல்லம். எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்தா கூட இதே அளவு தான் சேர்க்கணும். இது இனிப்பு வந்து அதிகமாகவும் இருக்காது, கம்மியாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதையும் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் மிக்ஸிலேயே கூட இந்த எள்ளையும் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் இருக்கிற எண்ணெய் பசையிலே உங்களுக்கு வந்து உருண்டை நல்லா வரும். நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிக்க வருது. உங்களோட பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து அனுப்புங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. அதுவும் பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லட்டை செஞ்சு கொடுங்க. இந்த லட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.